நான் சென்னை மற்றும் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கணேஷ் ஐஏஎஸ் அகாடமி இயக்குனர் கணேஷ் சுப்ரமணியன் பேசுகிறேன். நம்ம தொடர்ந்து இந்த ஐஏஎஸ் தேர்வுகளில் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கடைசி ஒரு மாதம் 3 வாரங்களில் எப்படி ஐஏஎஸ் தேர்வுக்கு ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதில் நேற்றுக்கு நம்ம சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் குறித்தும் சென்ட்ரல் சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் குறித்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அதன் தொடர்பாக பார்த்தீங்கன்னா லோக்பாலும் இப்போது நியூஸில் இருக்குது. அந்த லோக்பால் உங்களுக்கு தெரியும், லோக்பால் லோகாயுக்தா ஆக்ட் இப்போ பாஸ் பண்ணாங்க 2013. இந்த லோக்பால் லோகாயுக்தா ஆக்டை பொறுத்த வரைக்கும் அதில் 2 விஷயம் இருக்குது. இது இந்த ஆக்ட் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் பார்லிமெண்ட்டில் போட்டாங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், லோக்பால் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்டை, ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் அக்ரிமெண்ட், யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் நாம் ஒரு ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுருக்கு. அதன் அடிப்படையில் இந்தியா லஞ்ச ஒழிப்புக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டரி கட்டாயம். அதற்காக நாங்கள் இந்த லோக்பால் லோகாயுக்தா ஆக்டை பாஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இது ஆர்டிகல் 252, அதாவது விதி 252 கீழ் ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் ஆர் இன்டர்நேஷ்னல் கவர்னன்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக பார்லிமெண்ட் ஸ்டேட் சப்ஜெக்டில் கூட லா எனாக்ட் பண்ணலாம் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் பெர்மிஷன் கொடுக்கறதுனால அந்த அடிப்படையில் லோக்பால் அண்ட் லோகாயுக்தா ஆக்டை நாங்கள் எனாக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் லோக்பால் லோகாயுக்தா ஆக்ட் வருது. இப்போ இதில் ப்ரெசென்ட்டாக என்ன கான்ட்ரவர்சி வருதுன்னு சொன்னால், இந்த லோக்பாலை அப்பாயிண்ட் பண்ணுறது எப்படி, யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் சிக்கல். அது லோக்பால் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆனால் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் தலைமையில், பிரதம மந்திரி தலைமையில் ஒரு குழு யாரை அவர் லோக்பாலாகவும் லோக்பால் அப்பாயிண்ட் பண்ணணுங்கிறத பரிந்துரை செய்வாங்க. அந்த குழு பரிந்துரை செய்வதற்கு ஒரு சர்ச் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸில் யாரெல்லாம் எலிஜிபிள், இப்போ நான் ஒரு லோக்பாலா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருந்தால் நான் அதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது சர்ச் கமிட்டி என்னுடைய பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்தா பிரைம் மினிஸ்டர் தலைமையில் இருக்கக்கூடிய செலெக்ஷன் கமிட்டி என்னுடைய பெயரை பரிந்துரை செய்தால் ஜனாதிபதி என்னை லோக்பாலா அப்பாயிண்ட் பண்ணலாம். இதில் தான் சிக்கல் வந்துச்சு. இந்த சர்ச் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணும்போது இந்த சர்ச் கமிட்டியில் ஃபாலியஸ் நரிமன், ஜஸ்டிஸ் தாமஸ் இவங்கெல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கு அதிகார வரம்பு ரொம்ப ரொம்ப சரியான முறையில் தீர்மானிக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு மறுப்பு காமிச்சு அவங்க அந்த இதில் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுதான் அடிப்படையில் இஷ்யூவாக மாறுச்சு. ஸோ லோக்பால் குறித்த எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்த்துக்கோங்க. லோக்பால் இந்த லோக்பால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி உடனடியாக வந்த ஒரு அமைப்பு கிடையாது. இந்த லோக்பால் லோகாயுக்தாங்கிறது கிட்டத்தட்ட 1963 ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் சொல்லி லா மினிஸ்ட்ரி ப்ரப்போஸ் பண்ணி, அப்புறம் 66 ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ப்ரப்போஸ் பண்ணி கிட்டத்தட்ட 7 முறை இந்த மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு மீண்டும் அது லேப்ஸ் ஆகி இப்படி ஒரு செக்கர்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது. அதில் லோக்பால் ஃபுல்லாக ஒரு முறை பார்த்துக்கொள்ளுங்கள். அண்ட் கரப்ஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. லோக்பால், லோகாயுக்தா, சிவிசி, சிபிஐ இது எல்லாமே பார்த்துக்கணும், வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்மகிட்ட சிட்டிசன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா பிஐஓ, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அண்ட் ஓசிஐ ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா கார்டு அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறது யாருன்னு சொன்னால், வெளிநாட்டு வாழ் இந்தியர்களும் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அது இந்திய வம்சாவளியினரும் பார்த்திங்கன்னா ஓசிஐயாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, டுவல் பாஸ்போர்ட் ஹோல்டிங் அத்தாரிட்டி பவர் பெர்மிஷன் கிடைக்கும். அது இந்தியன் பாஸ்போர்ட் தவிர வேற ஒரு நாட்டுடைய பாஸ்போர்ட்டும் அவங்க வச்சுக்கலாம். ஸோ இது குறித்து இப்போ இது மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா 2015 மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதாவது பிஐஓ கார்டு ஸ்கீமையும் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா கார்டு ஸ்கீமையும் 2ஐயும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இது ஏன் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், தனித்தனியாக பிஐஓ அண்ட் ஓசிஐன்னு வச்சுக்காம ஒரே கார்டில் மொத்தமாக எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறனால மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மெர்ஜரில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது, சில நியூ எலிஜிபிலிட்டி வந்திருக்கு. அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ், ஸ்பௌசஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ் அண்ட் ஸ்பௌசஸ் ஆஃப் ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ், அதாவது இந்திய குடிமகன்களுடைய கணவன் அல்லது மனைவி அல்லது ஓசிஐ கார்டு ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவை ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, அவருடைய மனைவி அல்லது கணவர் இவங்களும் என்ன பண்ணலாம்னா, இது இனிமேல் என்ன செய்யலாம்னா
ஓசிஐ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மினிமம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு இருந்துச்சு. இப்போ உடனடியாக பண்ணிக்கலாம். அதன் அடிப்படையில் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் வந்து அந்த எலிஜிபிலிட்டி வருது. ஸோ இந்த மாதிரி இந்த மெர்ஜர் வர்றதுனால சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அதையும் தயவுசெய்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுவே ஒரு கேள்வியாக கேட்கப்படலாம். இப்போ மெயின்ஸ்லேயே வந்து இது இம்பார்ட்டண்ட் ஆகுது. ஏன் மெயின்ஸில் இம்பார்ட்டண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த பிஐஓ கார்டு, இந்த ஓசிஐ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஆரிஜினுக்குள்ளே போனீங்கன்னா 2000ஆவது ஆண்டு எல்எம் சிங்வி கமிட்டி அவங்க தான் வந்து இந்த விஷயத்தை குறித்த ஒரு ஹை பவர் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க. யூனியன் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் அந்த பிஐஓ கார்டு ஸ்கீம் எல்லாமே வந்துச்சு. அந்த கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி அந்த கமிட்டியுடைய பரிந்துரை கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஓவர்சீஸ் இந்தியன் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு மத்திய அமைச்சகத்தை வந்து வெளிநாட்டு வாழ் மற்றும் இந்திய வம்சாவளியினருடைய நலனுக்காக ஒரு மத்திய அமைச்சகம் உருவாக்கப்பட்டது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஓவர்சீஸ் இந்தியன் அஃபேர்ஸ். அந்த அமைச்சகம் உருவாக்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெறுது. அதுபோக இந்த ஆண்டு வந்து 15வது பிரவசி பாரதி திவஸ், அது வெளிநாட்டு வாழ் இந்தியர், இந்தியன் டயஸ்போராக்காக பிரவசி பாரதி திவஸ்னு ஜனவரி 9ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம நடத்துகிறோம். அது வந்து 15வது ஆண்டு நிறைவு பெற்றிருக்கு. மேலும் 1914 காந்தி வந்து ஜனவரி 9ஆம் தேதி இந்தியாவுக்கு வந்ததுனால தான் ஜனவரி 9ஆம் தேதி அதை கமெமரேட் பண்ணுறதுக்காக பிரவசி பாரதி திவஸ்க்கு ஒரு நாளாக குறிக்கப்பட்டது. இப்போ காந்தி வந்து மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு, சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு திரும்பிய 100வது ஆண்டை நாம் இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம். அதனாலையும் பிஐஓ இம்பார்ட்டண்ட்டாக மாறுது. ஸோ நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது மெர்ஜர் ஆஃப் பிஐஓ அண்ட் ஓசிஐ, அதில் கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஓவர்சீஸ் இந்தியன் அஃபேர்ஸ், அப்புறம் 100 இயர்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் காந்தி. இப்போ இதில் நீங்கள் 100 இயர்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் காந்தி டு இந்தியா ஹிஸ்ட்ரியில் பார்க்கணும். அது தனியாக இதை கன்சல்டேட் பண்ணிட்டு திருப்பி நான் வர்றேன். இருக்குது இப்போது இதில் என்னெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்போதே நீங்கள் பார்த்துக்கணும். அது போக சிட்டிசன்ஷிப், அதாவது பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஆர்டிகல் 5, 6, 7, 8 இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், குறிப்பாக ஆர்டிகல் 8 அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இந்தியன்ஸ் லிவிங் அப்ராட் அவங்களுக்கு எப்படி குடியுரிமை வழங்குறதுங்கிறத பற்றி பேசியிருக்கிறாங்க. அதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இது கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஓவர்சீஸ் எலக்டார்ஸ் கான்செப்ட். அது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. 2011 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அதை அமெண்ட் பண்ணி வாக்குரிமை கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு பெட்டராக இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல், இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் வந்து ப்ரிலிம்ஸில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செக்ஷன் 8 கிளாஸ் 4 ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அது வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து நல்லிஃபை பண்ணிட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சு, செக்ஷன் 8 கிளாஸ் 4ல் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஒரு எம்எல்ஏவாகவோ எம்எல்சியாகவோ அல்லது எம்பியாகவோ இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏதாவது ஒரு குற்ற வழக்கில் குற்றவாளி என்று விசாரணையின் அடிப்படையில் நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டால், அதுலேயும் குறைஞ்சபட்சம் 2 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டால் அவரை பொறுத்தவரை அவர் வந்து எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ எம்எல்சியாகவோ இருப்பதற்கான தகுதியை இழக்கிறார். அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலைமை. இப்போ இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு வந்து இந்த தீர்ப்பு கொடுத்தப்போ, லாலு பிரசாத் யாதவ் இவங்களுக்கெல்லாம் வந்து தீர்ப்பு கொடுத்தப்போ தண்டனை கிடைச்சப்போ அவங்க பதவி இறங்க வேண்டிய சூழல் வந்தது. இது ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால், செக்ஷன் 8 கிளாஸ் 4 சுப்ரீம் கோர்ட் அன்கான்ஸ்டிடியூஷன் சொன்னனால வந்தது. அப்போ செக்ஷன் 8 கிளாஸ் 4 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், முன்னாடி வந்து ஒரு நபர், அதாவது ஒரு பாராளுமன்றத்தினுடைய அல்லது சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் வந்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டால், அவர் தண்டனை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்தால் கொடுக்கப்பட்ட 3 மாத அவகாசத்துக்குள்ள மேல்முறையீடு செஞ்சுட்டாருன்னு சொன்னால் அவர் தொடர்ந்து எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ அவர் வந்து கண்டினியூ பண்ணலாம், தொடரலாம். ஆனால் இதை செக்ஷன் 8 கிளாஸ் 4 வந்து சுப்ரீம் கோர்ட் அன்கான்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணதுனால அவங்களுடைய தண்டனை அறிவித்த உடனேயே அவங்களுடைய தகுதி இழப்பு நடைபெறதுனால அவங்க உடனடியாக அவங்க பதவி காலியாயிருது. அதாவது அவங்களுடைய சீட் வந்து பார்லிமெண்ட்லேயோ அல்லது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையோ காலியாயிருது. ஸோ அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் பார்த்துக்கோங்க, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா பார்த்துக்கோங்க. அண்ட் மேலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த புத்தகத்தை வாங்கி இதில் இருக்கக்கூடிய
கேள்விகளை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். தொடர்ந்து நாளைக்கு நாம் சந்திக்கும் போது இது குறித்து பேசலாம். நன்றி, வணக்கம்.